வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வரும் 13ஆம் தேதி தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு காவல்துறையினரிடம் அனுமதியானது கோரப்பட்டிருந்தது. குறிப்பாக வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு காவல்துறை ஆணையரிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் தற்பொழுது காவல்துறை தரப்பில் உழவர் சந்தை திடலில் பிரச்சாரம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதைத் தொடர்ந்து அரியலூர், குன்னம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களில் முதல் கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அதற்கு பின்பு 2ஆம் கட்டம் பிரச்சாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரும் 13ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த பிரச்சாரம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் செய்தால் திருச்சி முழுவதும் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் சத்திரம் பேருந்து நிலையம் அதிகமான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி, அங்கும் பிரச்சாரம் செய்தால் கடுமையான நெருக்கடி ஏற்படும். விஜயை பார்ப்பதற்காக தொண்டர்கள் அதிக அளவில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சத்திரம் பேருந்து நிலையத்தை விடுத்து உழவர் சந்தை திடலில் பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்னும் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்படவில்லை. இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது அனுமதி தொடர்பான விஷயங்களை தற்பொழுது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.